அன்னைக்கு இங்க தொங்கினே இருக்கிற மாதிரி இருக்கு அப்பெல்லாம் நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஏன் இருக்குன்னா இதுதான் உங்களோட பிளாட்டிசமா மசில். இந்த மசில் கொஞ்சம் வீக்காவோ இல்ல ஸ்ட்ரென்த் கம்மியாவோ இருக்குன்னா இந்த இடத்துல கொழுப்பெல்லாம் சேர்றதுக்கு இடம் கொடுத்துரும். அதனாலதான் இங்க இருக்கிற ஸ்கின்னும் கீழே இறங்க ஆரம்பிக்குது, டபுள் சின் மாதிரி தெரியுது. இதை எப்படி சரி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற மசிலையும் இங்க இருக்கிற மசிலையும் இங்க இருக்கிற மசிலையும் இந்த 3 மசிலையும் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ற மாதிரி டைட் பண்ணோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும். சோ நான் சொல்லி கொடுக்குற இந்த 5 எக்ஸசைஸ் பண்ணலாம். இங்க இருக்கிற மசிலை டைட் ஆக்குறோம், இங்க இருக்கிற கொழுப்பை தூக்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், உங்க தலையை பின்னாடி பக்கம் வளைச்சிட்டு உங்க வாயை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க ஒரு 12 டைம்ஸ்க்கு. இதனால உங்க பிளாட்டிஸ்மா மசில் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். செகண்ட் எக்ஸசைஸ், கீழே இருக்கிற பல்ல மேல இருக்கிற பல்ல கடிக்கிற மாதிரி வச்சுட்டு உங்க தலையை பின்னாடி பக்கம் வளைச்சிட்டு அதே மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறக்குங்க. இதே ஒரு 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ், இதுக்கு பேரு தாங்க சீலிங் கிஸ் எக்ஸசைஸ். உங்க வாயை இந்த மாதிரி வச்சுட்டு மேல சீலிங்க பாக்குற மாதிரி உங்க தலையை நல்லாவே நிமித்துங்க, அப்புறம் கீழே கொண்டு வாங்க. இதையே ஒரு 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ், நல்லா வாயில போட்டு எதையோ மென்ற மாதிரி பின்னாடி பக்கம் தலையை வளைச்சிட்டு இதையே ஒரு 10 டைம்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணுங்க. அண்ட் ஃபிஃப்த் எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி உங்க கையை வச்சுட்டு உங்களோட சின்ன நல்லா அழுத்துற மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்க அண்ட் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். டெய்லி பண்ணுங்க, அப்பதான் நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். சோ உங்க டபுள் சின் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. and for more updates follow me, the Fusiara.